செம்மையா இருக்குங்க. எக் பிரியாணி, சிக்கன் பிரியாணி மாரி இந்த டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எக் பிரியாணி எப்படி செய்யணும்னு தெரியணுங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டே முட்டை வந்து வேக வச்சு எடுத்துட்டு, இந்த தோல் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பதான் மசாலா எல்லாம் உள்ள போகும்ட்டு. ரொம்ப போடணும்னு இல்லை, சும்மா மேலோட்டமா போட்டுக்கோங்க. எல்லா முட்டையும் ஒன்னொன்னா எடுத்து. இப்போ ஒரு வானல் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கல் காஞ்சதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, இது மூணுத்தையும் ஒன்றா கொட்டிக்கோங்க. இப்போ உடனே முட்டை எடுத்து ஒன்று போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது முட்டை வந்து 4 பக்கமும் திருப்பி விட்டு அது ஃபுல்லாக மசாலா அதுக்குள்ளே போகிற அளவுக்கு கிளறிக்கோங்க. அவ்வளோதாங்க. முட்டை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மசாலா உள்ளே இறங்கிருச்சு. இதுக்கப்புறம் எடுத்து வச்சுடுங்க. இப்போ அடுத்தது குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம பிரியாணி வந்து இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூனு, இது கூடயே நெய் 5 ஸ்பூன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெயும் நெய்யும் ஒரு விரல் அளவுக்கு பட்டை, லவங்கம் ஒரு 5, ஏலக்காய் 5. அது காஞ்சதுமே வெங்காயத்தை போட்டுருங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் 5 வெங்காயம். நான் இப்போ 5 வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன். அங்கே வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம தண்ணியும் தனியாக ரெடி பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சிச்சுன்னா நம்மளுக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன். 1க்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்குறேங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்குது. இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கி இருக்குது, கிளாஸ் கலர் வந்திருக்கு பாருங்க. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இப்போ ஒரு 6 மிளகாய் போட்டுருங்க. இப்போ பாருங்க ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 5 டேபிள் ஸ்பூன். இது 1 நிமிஷம் வதங்கினா போதும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிச்சிடும் மெயின். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். இது வந்து நாங்கள் வீட்டிலே செஞ்ச பிரியாணி மசாலா. உங்களுக்கும் இந்த ரெசிபி வேணும்னா எங்கள் சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ இது நல்லா வதங்கணும்.
இது தயிர் ஒரு கப்பு ஃபுல்லாக. இது பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா, இந்த டைமில் தக்காளி போட்டுடணும். 5 தக்காளி. இது சின்ன சைஸ் தக்காளின்றதுனால நான் 5 போடுறேன். பெரிய சைஸ் இருந்தால் 3 போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நாங்கள் மேக்ஸிமம் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோலே தெரியும், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் நல்லா வரணுங்க. இப்படி கீழெல்லாம் அடியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுரண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சிச்சு. இப்போ ஒரு முட்டையை எடுத்து போட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 கிளறிக்கோங்க. இப்போ வந்து தண்ணியை மட்டும் எடுத்து ஊற்றிடலாம். தண்ணி கொதிச்சிச்சு ஆல்ரெடி. நம்மளுக்கு தண்ணி ஏற்கனவே கொதிச்சதுனால வேலையும் சீக்கிரமாயிடும். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு முறை திருப்பி விடுங்க, ஏன்னா அடிக்கடி எதனா பிடிச்சிருக்கும். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். இப்போ அரிசி போட்டதும் ஒரு லேசாக கிளறி விடுங்க, ரொம்ப பண்ண வேணாம். அவ்வளோதான். அரிசி நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம். இப்போ தண்ணியும் கொதிச்சதுனால எல்லாம் வேலை சீக்கிரமாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 கொதி வரட்டும். ஒரு முறை கிளறி பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம தம் வைக்க போகிறோம். தண்ணி ஓரளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோ தண்ணி இருந்துச்சு, தண்ணி எங்கே போச்சுன்னே தெரியல. அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் தம் வைக்கிறது தான். அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. இப்போ இதை அது மேலே எடுத்து வச்சுக்கணும். அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்டு எடுத்து அதில் மூடிடுங்க. இது ஸ்டவ் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஹையில் எரியணும், 10 நிமிஷம் ஸ்லோவில் எரியணும். இப்போ இதுக்கு மேலே எதுனா ஒரு வெயிட்டு, எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த பூண்டு அதெல்லாம் இடிக்கிறதுக்குன்னு கல், அந்த கல்லுங்க வந்து வச்சுருங்க மேலே வெயிட்டுக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஹையில் ஏறிட்டோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள். இப்போ எல்லாமே ஒரு 2 திருப்பி விட்டுக்கோங்க, ஆனால் பொறுமையாக கிண்டிக்கோங்க.